முதிர்கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. லைக் பண்ணுங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இத பத்தி சொல்லுங்க. நான் உங்க தமிழ். அழகுராணி, அழகுராணி. குட்டிலோ, சரி கிளம்பு, பயணி குடிக்க போணுமா, வரியா? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் இந்த வீட்ல இருக்க வேலையெல்லாம் பாக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீனு கிளம்பு. நாங்களாம் தினமும் குடிக்கவே தானே, நீங்க தான் குடிச்சிருக்க மாட்டியே. நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க, வேணா வரும்போது வாங்கிட்டு வாங்க. இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேச்சு திறமை உண்டு, அதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க துட்ட குடுத்தீங்கன்னா அவைய பயணி தந்துருவாவே. கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு வாங்கி குடிங்க, என்ன அப்பதான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இல்ல இந்த மேட்டால இந்த தண்ணி மாதிரி குடிச்சேன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. எல்லாம் தெரியுதுல, கொஞ்சம் வாயா. நானா வீட்ல இருக்க வேலைய பார்க்கணுமே. அதெல்லாம் அங்க பார்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காவே, நீனு வா. அப்ப பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குது, அங்க போய் குடிச்சிட்டு வருவோமா? எங்கனா? அந்த வேலை தாத்தா இருக்காவல்ல, அவிய தோட்டத்துல. அதெல்லாம் எங்களுக்கு யாருமே தெரியாதுமா, வா. வேலை தாத்தா வீட்ல நல்லா இருக்கும் பயணி. அவிய நல்ல சுண்ணாம்புலாம் போட்டு நல்லா வச்சிருப்பாவ. அவிய கிட்ட பயணி நல்லா இருக்கும். சரி வாங்க, நான் என்ன கூட்டு போறேன், நடந்தே போயிடலாம். அதான் நடந்து போற பக்கத்துல இருக்குங்காலங்க, அங்க போயிருவோம். ஆமா, எதுக்கு காரை பிடிச்சிக்கிட்டு? எனக்கு தெரியாதெல்லாம் இவளுக்கு தான் தெரியுது. ஆமா பாத்தியா? அக்கா இல்லடா, அவளத்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்கா பாரு. பாருங்களேன். சரி வாரில, நான் கூட்டு போறேன். சரிம்மா, வா போலாம். இந்த வீட்ல எல்லாரும் எனக்கு எப்படி கூப்பிடுனே தெரியல. அவிலெல்லாம் மாமா மாமான்னு கூப்பிட்டுட்ட, உங்களெல்லாம் எப்படி கூப்பிட? நாங்களும் உனக்கு மாமா தான். மாமாலே கூப்பிடுமா. சரி 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 வாங்க, நான் வாங்கி தரேன். சரிம்மா. மீனக்கா, டேய், நான் ஒண்ணுமே செய்யலடா. ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா பெரிய சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. நீ மூச்சு வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு தெரியுமடி. சப்பா, இப்பவே கண்ணை கட்டுதே. என்னடா பண்ணா? இல்ல மாமா, வண்டி ஓட்டி பழகணும், காலையிலே என்ன கூட்டு பண்ணாவ. நானும் சொல்லி கொடுத்தேன், இதுக்கு இது பிரேக்குன்னு. தெரியுமே தெரியுமே, நான் தான் நல்ல வண்டி ஓட்டுவேன். இருந்தாலும் சொல்லித்தாரேக்கா, அதுக்கப்புறம் ஓட்டுங்கன்னு. எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும்டா. அதான் அக்கா காலினாலும் தெரியுமே, இந்த கார் ஓட்டமா தெரியாம இருந்த போதுன்னு நம்பிதான் காரை கொடுத்தேன். காய் இப்ப எந்த வசப்ல இருக்குது? அது எப்படிடா ஒரு சாப்ல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்ச? காருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்கட்டும், உனக்கு இருக்குக்கா. காருக்கு ஏதானாலும் பரவாயில்லடா, டேனியலுக்கு டேமேஜ். டேனியலுக்கு டேமேஜா? ஓட்ட தெரியுனவ சரின்ட்டு நான் பின்னாடி போயிட்டேன். டேனியல் தண்ட முன்ன உட்கார்ந்துருந்தான். மூக்கு உடைஞ்சு போச்சு. நீ காலையிலே மூச்சு வாங்கி ஓடிற மாதிரி தெரியுமடி. இந்த மாதிரி ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கனே. டேய், இவதான் சொன்னவன உனக்கு எங்கடா அடி போச்சு? முழுமாடு உயரத்துல இருக்க, இவ ஓட்ட தெரிஞ்சவனே நீ காரை கொடுத்துட்ட. சத்தியமா நீ சொன்ன வேத எனக்கு தெரியும் தான் நினைச்சுட்டேன். நேராவது பயணி குடிச்ச வாரில என்ன பிறகு முடிஞ்சிரும். பயணி குடிக்க போறீங்களா? ஆமா மீச மாமா. மீச மாமாவா? ஆமா. அப்ப எங்களை என்ன மாமா சொல்லி கூப்பிடுவா? செம்பவலி மாமா. நல்லா இருக்கு, செம்பவலி மாமா. நல்லா இருக்கு. அப்ப என்ன சொல்லி கூப்பிடுவா? தமிழ் மாமா. மதனே, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, செம்பவலி மாமா. நல்லா இருக்கு. நல்ல உரிமையோட பேசுறமா. சரி, நம்ம போலாமா? நேராவது. டேய் தரணே, அப்படியே ஒண்ணு என்ன சொல்லி கூப்பிடுறான்னு கேளுடா. ஏன், எதுக்கு? அவ ஏதாவது தேவையில்லாம சொல்லிட்டா நான் அவமானப்படணும், அப்படித்தானே? இல்லடா, தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். நிச்சயிக்காதடா. டேய், ஆசையா இருக்குடா, தெரிஞ்சுக்கணும் போல இருக்குடா. என் அடி மனசு அப்படி பராண்டுதுடா. வேண்டாக்கா, விட்டுருக்கா. இல்லடா, என் அடி மனசு ரொம்ப இப்ப பராண்டுதுடா. ஒன்னு அவ என்ன சொல்லி கூப்பிடுவான்னு நான் தெரிஞ்சே ஆகணும்டா. அக்கா. ஐயோ, இவ சேட்டை இருக்கு பாரு. அழகு ராணி. சொல்லுங்க மேடம். மேடமா? மேடமா? இப்ப சுலோனிஸ்ல திரும்புவாளுவல. மேடமா? மேடமாமா? ஆமா, அவங்க மேடம். ஏன்க்கா? ஏக்கா ஏன்? எல்லாம் ஒரு விளம்பரம் தான். என்ன எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறிய? மேடம். நீ மேடம், உனக்கு பொறாம. வேண்டாண்டி, வேண்டாண்டி. இது எப்பக்கா சொல்லி கொடுத்த? வந்த அன்னைக்கு சொல்லிட்டேன்டா. அவ எல்லாரையுமே ஒரு முறை சொல்லிதான் கூப்பிடுவான்னு எனக்கு முதைய தெரியும். அதான் மட்டும் நான் முந்திக்கிட்டேன். யாருக்கிட்ட? மீனாக்கா கிட்ட. மேடம் போலாமா? சப்பா, கண்ணை கட்டுறே. வேண்டாண்டி, ஒழுங்கா அத்தனை கூப்பிட சொல்லிட்டி. என்னால கேட்க முடியலடி. உனக்கு பொறாம.
அப்பா இது வீடான்னு கேட்க இல்ல இது குடும்பமானு கேட்டேன். 6:30 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு அக்க போறா. நைட்டு வரைக்கும் இருக்கணுமா? சிரிச்சு சிரிச்சு வயலாம் புண்ணு ஆகுது. போதும், சீக்கிரம் போலாமா? அவளும் உனக்கு அத்தை தானே? நோ ஏன்க்கா? டேய் நான் மேடம்டா. அப்படிங்களா மேடம்? அதான் உனக்கு சொல்லிட்டேன் உனக்கு பொறாமனே. பொண்ணே ஓட வச்சேடா இரு வாரே. மேடமா இவ மேடமா? ஐயோ எப்பா காலே பண்ற சேட்டைய பாரு. இது உண்மையிலே குடும்பமா என்ன? நான் எத்தனையோ வீட்டுல வேலை பார்த்துருக்கேன், ஆனா யாருமே இங்க இப்படி இருந்ததே கிடையாது. இவங்க என்ன இவ்ளோ பாசமா இருக்காங்க? சரி சீக்கிரம் போலாமா? வாரீங்களா? சரிம்மா, எல்லாம் சேர்ந்து போலாம். செல்வாளி வா, எல்லாம் கிளம்புங்க. தினேஷ் வாங்க வாங்க. எல்லாரும் எங்க போறியா? வேலை தாத்தா தோட்டத்துல போய் பயணி குடிக்க போறோம். நானும் வரேன். மிஸ் மாமா சீக்கிரம் வாங்க. சரிம்மா. விக்கி ரொம்ப பாசமா இருக்கானே, ஒருவேளை தருணுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு பாசமா இருக்கானே. விக்கி ரொம்ப பாசமா இருக்கானே, அப்படின்னா தருணுக்கு இந்த புள்ளைய பிடிச்சிருக்கா என்ன? சரி வாடா போலாம். அதான் நீ போறல, கூட்டு போய் எல்லாரையும். நீ இல்லாமையா? வாடா வாடா. நான் வரமாட்டேன், தூக்கிட்டு போயிடுவேன் பாத்துக்க. வாடா. கிஷோர் வீட்டுக்கு போயிருப்போம்ல, போயிட்டேன்னு சொன்னான். அந்த புள்ளையில டான்ஸ் கிளாஸும் கராத்தே கிளாஸும் போகல. அவன் கொண்டு விட்டுட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். காலையில 6 மணிக்கு நான் வேலையை ஆரம்பிச்சுட்டால. ஆமா, இப்ப நான் அவளை பிடிக்க வந்தா 2 பேரும் ஓடட்டு அடிச்சு விடுவேன். மணியரே தமிழுக்கு என் மேல பொறாம. தங்கத்து மேல எதுக்கு போறாம? ஆமா அவளுக்கு ரொம்ப பொறாம பத்துக்கங்க. எதுக்கிட்டி போறாம? அவன் இங்கதான் நிக்கா, நீ வா. என்ன காலைல நிக்க 2 பேருக்கும் வேலை இல்லையா என்ன? அத்தை அழகு அன்னிக்கிட்ட இவளை இவ எப்படி கூப்பிடுன்னு சொல்லி வச்சிருக்கான்னு கேளுங்க. என்ன சொல்லி கூப்பிட வச்சிருக்கா? மேடமா. அதுவும் பாம்போல இவளை மேடம் மேடம்னு கூப்பிடுதுதா. ஏன் தங்க? நான் தானே இந்த வீட்டு மாமியாரே. ஆனா இப்பமே என்ன மாமியாரானா நல்லா இருக்காதுல்ல. அதான் மேடம்னு சொன்ன ஒரு பையன் இருக்குமே நினைச்சு சொல்லி வச்சேன். ஒருத்தங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்குன்னு அவசியம் இல்ல, மரியாதை இருக்கணும். மரியாதை எப்படி வரும் தெரியுமா? நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் வரும். ஒருத்தங்களுக்கு உண்மையாவே நம்ம மேல ஒரு பாசம் அன்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மரியாதை வரும். அப்படி சொல்லுங்க. ஆமா, அவ ஆதிரா எங்க? அதான் வழக்கம் போல காலையில திட்டி விட்டுருக்கான், உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. பாருங்க, இன்னும் ஸ்கூல் திறக்க 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள குடும்பமா எல்லாரும் வெளியில போயிட்டு வரலாம். வெளியில போனா மனநிலை கொஞ்சம் மாறும். அவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் தனிமையை கொடுத்து பார்க்கலாம். பேசட்டும், மனம் விட்டு பேசட்டும், கோபத்தாவங்கள் எல்லாம் குறையட்டும். அவனுக்கும் இருக்கிற மன பிரச்சனை கொஞ்சம் தீரும். என்ன நான் சொல்ற சரிதானே? அப்போ நம்ம பிக்னிக்கா போறோம். அப்படி வச்சுக்கலாம். நம்ம வீட்டை பார்த்தாலே எப்பவும் பிக்னிக் வீடு மாதிரி தானே இருக்கும். நம்ம வீட்டை வெளியில இருந்து பாருங்க, பிக்னிக் வந்த வீடு மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் 2 பேர் இருந்தா பரவாயில்ல, 25 பேருக்கு மேல இருக்கும். பார்க்கவில்லைக்கு அப்படிதானே தோணும். அதுக்காக எல்லாரும் ஒண்ணா அடைஞ்சா கிடக்க முடியும்? 4 இடத்துக்கு போயிட்டு வரலாம். அவன் பொண்ணு தலையை கொஞ்சம் கூப்பிடு. நான் கூப்பிடுறேன். டேய் பொண்ணு தலை விக்கி. அம்மா, அவன் பொண்ணு தலை எங்கயா? நான் வந்துட்டு இருக்கான். அம்மா கூப்பிட்டீங்களா? அது எப்படிடா ஒத்துக்கொத்த சலிச்சவன் இல்லைங்க மாதிரி. அவன் 6 அடி, நீ 6 அடி இருக்கியடா. வாய் கொழுப்ப பத்தி அவளுக்கு 6 அடி உயரம் இருந்தாலும் உன்கிட்ட அவன் குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டு தானே. பாசம் மாமியாரே. இதான் மட்டி மரியாதை. இதான் டீ மரியாதை. அவன் இருக்க கெம்பீரத்துக்கு நீ எலி குஞ்சி மாதிரி தான் இருக்க. ஆனா நீ ஒரு வார்த்தை சொல்லணும் பம்மு தான் பாரு, அதுதான் மரியாதை. அம்மா கூப்பிட்டீங்களா? ஐயா, வீட்லயே இருந்தா பிள்ளைலாம் வம்பா போயிடும். அந்த சின்ன பிள்ளைலாம் எல்லாத்தையும் கூட்டிட்டு பக்கத்துல எங்கேயா போயிட்டு வரலாமா? அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேம்மா. கொஞ்சம் பக்கத்துல பாருமா, எங்கேயா போயிட்டு முடியுமான்னு பாரு. விக்கி, என்ன இதுக்கு பேரு மரியாதை தானே? ஆமா, அன்னைங்காரன் கூப்பிட்டன பவ்யமா என்னன்னு கேட்காம பாரு, இதுவும் மரியாதை தான். என்ன ராசியா வீட்டுல பெரிய வண்டி நிக்குது, அது ஒண்ணு கேட்டு வாங்கிட்டு வா. நான் அவங்கிட்ட போனை போட்டு சொல்றேன், நீ வண்டி மட்டும் எடுத்துட்டு வந்து டிரைவர் வேண்டான்னு சொல்லு, நம்ம பாத்துக்கலாம். அதான் நமக்கு தான் ட்ரை தெரியுமா. அம்மா இங்க நின்ன வண்டி எங்க? மாமியாரே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துட்டுமா? ஏய் பொண்ணுதா, அண்ணானிக்கா பையல விட்டுறாத. என்னாச்சு? காலையில வண்டி எடுத்துட்டு போனில? போச்சுடா, நினைச்சேன் எல்லாரும் வண்டி எடுத்துட்டு போகும்போதே நினைச்சேன். சப்பா லேசா விட்டுட்டான், எங்க மான மரியாதை போயிருமோ நினைச்சேன். அக்கா என்னடா? வண்டி எடுத்ததெல்லாம் சரிதான், உடம்புக்கு எதுவும் ஆயிராம பாத்துக்க. இனிமேல் வண்டி ஓட்டுறதா இருந்தா என்கிட்ட சொல்லு. ஆட்டுண்டா. ஆமா விக்கி சரியே இல்ல பத்துக்க, வண்டி எங்க கொண்டு
டேய் நான் வண்டி எடுக்கலடா, அத்தை தான் வண்டி எடுத்தாங்க. நான் பின் சீட்ல தான் இருந்தேன். நீ பின் சீட்ல இருக்கிறதுக்கு தான் வண்டி ஓட்டிட்டு கொடுக்க பண்ணியா? முன் சீட்ல இருக்குன்னு தெரியாதே. சாப்பா எங்க என் மேல பழிய போட்டுருவானோ நினைச்சேன். பரவாயில்ல, பொண்ணு துறைக்கு நியாயம் தர்மம் ரொம்ப இருக்குது. ஏய் ஓட்ட தெரியும்னு சொன்னாங்கடா. அவங்க சொன்னா என்ன ஓட்டக்கிட்டலாம் ஒண்ணும் செய்யலையே. இது சொல்லி வர தெரியணுமாங்க. டேய் வண்டி எடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டு என்ன செய்ய முடியும்? நீ முன் சீட்ல உட்கார்ந்து எடுக்க வேண்டாம். டேனியல் இருந்தான்டா. ஆமா அவன் ரொம்ப பெரிய மனுஷன் பாரு. ஏன்டா இதை திட்டுற? அண்ணன் தம்பி என்ன ஒற்றுமையா இருக்கானுங்க. இந்த குடும்பம் நிச்சயமா நல்லபடியா வரும்ல. டாப்ல வரும். பாத்தியாடா எப்படி அசால்ட்டா வாரான் பாத்தியாடா. எப்படி நம்மள விட்டுட்டு போயிருக்கான் பாத்தியா. அவனை சும்மா விடலாமா? விடக்கூடாது அன்பரசி. வரட்ட வரட்ட நான் பாத்துக்கிடுது. நீ டென்ஷன் எடுக்காம இருடா. ஓகே அன்பரசி. வாடா மதனி, வாடா மதனி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எங்களை விட்டுட்டு நீ எங்க போன? நாம 3 பேரும் எங்க போனாலும் ஒண்ணா போனுங்கதுனடா ரூல்ஸ். நீ ஏன்டா ரூல்ஸ் மீறினா? உனக்கு தண்டனை கொடுத்தே ஆவணும். நான் எங்க போனேன் தெரியுமா? நீ எங்க வேணாலும் போயிட்டு வா. ரூல்ஸ் மீறினது தப்பு தப்பு தப்பு. எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கணும். நீங்க தான் தூங்கிட்டீங்களே, தட்டி எழுப்பி இருக்கணும். உங்களை எழுப்புனா என் கையை நொடிச்சு வேணே. மீனாக்குட்டி அம்மா சொன்னாங்க. மீனாக்குட்டி அம்மா, மீனாக்குட்டி அம்மா தான் சட்டங்கட்டாவில உட்காரணும். அதுல எழுப்பி மட்டும் விட்ட, அதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்லி விட்டாங்க. அதனால நீ எங்களை எழுப்பாம போயிட்ட. ஆமா, ஆனா நான் எங்க போனேன்னு கேளுங்களே. எங்க போனேன்? அதான் கோவக்கார மாமா இருக்காங்களே. ஹை, கோவக்கார மாமா வந்திருக்காங்களோ? கோவக்கார மாமா வரல, கோவக்கார மாமா வீட்டுக்கே நான் போனேன். என்னடா சொல்ற? ஹை, என்னடா சொல்ற? ஆமாடா, நான் கோவக்கார மாமா வீட்டுக்கு போனேன். டேய், சத்தியமாடா? சத்தியமா. அப்பா உரநெல் வாங்கணும், வாடா பக்கத்து ஊருக்கு போலான்னு கூட்டிட்டு போனாங்கல்ல, நானும் போனேன். அங்க பார்த்தா கோவக்கார மாமா வீடு. அத்தாடி அத்தாடி, எனக்கு ஆச்சரியமா போச்சு. மாமா என்ன தூட்டலாம் செஞ்சாங்க தெரியுமா? எனக்கு முத்தமெல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? போடா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என்ன மட்டும் நீ கூட்டிட்டு போலல. இப்ப எனக்கு ஆசையா இருக்குல்ல கோவக்கார மாமாவை பார்க்கிறதுக்கு. அதுக்கு என்ன போயிட்டா போச்சுடி. என்னடா சொல்ற? எனக்கு தான் வலி தெரியுமே. சத்தியமா வாடா. சத்தியமா எனக்கு வலி தெரியும். டேய், ஆல்ரெடி நம்ம அந்த வீட்டுக்கு போயிருக்கோம்டா. என்னடா சொல்ற? ஒரு நாள் மீனாக்குட்டி அம்மா, செம்பலி அம்மா, நாம எல்லாரும் போனமே ஞாபகம் இருக்கா? எங்கடா போனோம்? வாயை மூடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போனாங்களே, தெரியலையே, மறந்து போச்சே. மறந்தேனடா, அத எனக்கு வழி தெரியுமே. டேய், நாம தொலைஞ்சிட்டோம்னா? தொலையல மாட்டோம். இங்க தான வீடு இருக்குது, நம்ம ஊருக்குள்ளயா? அதான் இல்ல, பைக்ல போணும். அத நமக்கு பைக் ஓட்ட தெரியாதா? நம்ம ஊர்ல டவுனுக்கு போவவல்ல, அது வண்டில ஏறி போயிருவோம். டேய், பாட்டிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான்டா. டேய், நம்ம ஊரு டேவி தானே, அங்க டவுனுக்கு இப்ப போவவ, அது பைக்ல ஏறி போயிருவோமா? வரும்போது சுரேஷன் வரவ, அது பைக்ல வந்துருவான். டேய், அப்புறம் என்னடா, வாடா போவோம். டேய், மாமா உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அத்தாடி, ஐஸ்கிரீமா? டேய், நிஜமாடா? ஆமா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டேம்ல. டேய், இப்பமே போணும்டா, வாங்கடா. வீட்ல யாரும் இல்லையோ? நம்ம வீட்ல இப்ப யாரும் இல்ல. நம்மள பாக்கிறதுக்கு குமாரப்பா, மீனாக்குட்டி அம்மாவும் திலிப்பண்ணு மட்டும் தான் இருக்காங்க. டேய், திலிப்பண்ண வீட்ல இருந்தா பெரிய டேஞ்சர்டா. அண்ணே போன்ல இத மும்பரமா தேடிக்கிட்டு இருக்கா. நாம போயிருவோம். திலிப்பண்ண கிட்ட தான் போன் இல்லையா? கிசா சித்தப்பா கூடாது. டேய், அப்ப தேன்மொழி சித்தி ரூம்ல கோவமா இருக்காங்க. அத்தடி, அப்போ இன்னைக்கு சித்தப்பாக்கு இருக்குது. நம்ம இப்ப போவோமா? இன்னும் என்னடா நின்னுக்கிட்டு? வாங்கடா போவோம். அம்மா, இங்க தான ரெண்டு குளிச்சத்தி வரைக்கும் விட்டேன், ஆள காணோம். ஏ அன்பரசி, டேய் கிசார், அதுக்குள்ள விளையாட போயிட்டாவல. இந்த குமார் உரநெல் வாங்க போனவ ஆளே காணல. அந்த பையனை வேற கூட்டிட்டு போனவல, வயித்துக்கு எதுவும் வாங்கி கொடுத்தாவலான்னு தெரியலையே. ஏ அன்பரசி, என்ன சத்தமே கொடுக்க மாட்டேக்கா? ஏ திலிப்பே, அவன் இன்னைக்கு என்னன்னு தெரியல, போன்ல எனக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். நைட் ஃபுல்லா டென்ஷனாவே இருந்தான். என்னவா இருக்கும்? இல்ல திலிப்பே, மீனாக்குட்டி வாங்குங்க. மதனல் வாங்கி வந்துட்டீங்களா? கிடைச்சதா? சொல்லிவிட்டு வண்டியில போட்டு விடுறேன்னு சொன்னாவ. மதன் எங்க? நான் வீட்டுக்கு வந்தா 1/2 மணி நேரம் ஆகுது. அவன் எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டானே. வீட்டுக்கு வந்துட்டானா? என்ன உளறிட்டு இருக்கிய? அவன் எங்க வீட்டுக்கு வந்தான்? லூஸ் மாதிரி பேசாத. நான் வீட்டு வாசல்ல விட்டுட்டு போனேன். எங்க அவன் வீட்டுக்கு வரலங்க?
இங்க பாரு பைக்கு கூட நான் நிக்க பாரு. அதெல்லாம் விட்டுட்டு நான் போய் தெருவில் போய் நின்னுட்டு வரேன். சரி நான் பாக்கலையே. அன்பரசியும் காணாம இவங்க விளையாட போயிட்டாவளா? யார் எங்க போவ? விளையாட தான் போவேன். சரி எனக்கு ஒரு சாப்பாடு போட்டு எனக்கு வயல் பசிக்கு, நான் வயலுக்கு போகணும். ஏங்க நிஜமா மதனை கூட்டு வந்துட்டீல்ல? ஏன் வீட்டுல தான் கொண்டு விட்டேன்னு சொல்லல? சரி சரி வாங்க சாப்பிடலாம். இந்த பிள்ளைலாம் சாப்பிட்டுச்சா என்ன? அம்மா திருப்பி என்ன செய்தானுவ? என்னன்னே தெரியல, திருப்பி ரொம்ப கோவமா இருக்கான். போனும் கையுமா இருக்கான், என்னத்துக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அவன் தான் போனை யூஸ் பண்ண மாட்டானே. ஆனா என்னன்னு தெரியல, போனும் கையுமா டென்ஷனாவே இருக்கான். என்னன்னு தெரியல, நீங்க என்னன்னு கேளுங்க வாங்க. திருப்பி எதுக்கு டென்ஷனா இருக்கான்? ஐயா தங்கப்பிள்ள